உயர்த்தி தேவநாம மகிமைக்காக ஒரு மூன்றலிலே சொல்லுமா பாபா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஞானசான ஸ்டடி இல்லை, அடுத்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஞானசானிய ஸ்டடி நான் எடுத்துருவேன். ஆகவே ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. நான் விசுவாசிக்கிற புதிய வருடத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் தானியேலை போல நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். திருமணத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். படிப்பில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். வாய்களை திறந்து ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். வேலையில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். உங்கள் யாத்திரைகளில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெயத்தை பெறுவதற்கு தானியேல் எடுத்துக்கொண்ட முதல் அஸ்திபாரம் என்னவென்று சொன்னால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று எண்ணி தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் வெற்றியாளராக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே பேரும் புகழோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட தீர்மானத்தை அவர் எடுத்தார் என்று சொன்னால், இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார். இந்த தீர்மானம் அவருக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் தேவ சமூகத்திலே தீர்மானம் எடுத்து பார்க்கும் போது, நீங்க வேலை செய்கிறவங்க முதலாளியுடைய கண்களிலே தயவு கிடைக்கும். ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கும். நீ எல்லா இடத்திலையும் ஒரு தயவு உனக்கு கிடைக்கும். எப்படி என்று சொன்னால், ஆமீன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிற வழியிலே ஒருவன் கள்ளர்கள் கைகளில் அடிபட்டு குத்துயிரும் கொலையுயிருமாய் கடந்தவனை 2 பேர் அவனை பார்த்து விலகி போய்விட்டார்கள். 2024 உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து விலகி போனவர்கள் அநேக பேர் இருக்கலாம். உன் கண்ணீரை பார்த்து விலகி போனவர்கள் அநேக பேர் இருக்கலாம். இந்த ஊழியத்தில் வந்துட்டு விலகி போனவர்கள் அநேக பேர் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் ஒரு நல்ல சமாரியன் வந்து அவன் காயத்தை கட்டி மனதுருகி அவனை சத்திரத்தில் சேர்த்தது போல, இந்த 2024 நீ அஸ்திபாரம் போடும்போது, இந்த 2024 நீ தீர்மானம் எடுக்கும் போது, 2025 தேவன் உனக்கான பாதையை தேவன் ஆயத்தப்படுத்தி, உன் ஜெபங்கள் எல்லாம் ஆமென், உன்னுடைய வேண்டுதல் எல்லாம், உன் பொருத்தனைகள் எல்லாம் ஒரு ஆமென் தயவு உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் தயவு எப்படி வந்தது? தீர்மானத்தின் மூலமா வந்தது. அல்லேலூயா. இந்த தீர்மானம் எடுத்து பாருங்க. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஒரு தீர்மானம், ஊழியத்தில் ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் நம்மளை ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல மண்டையில உரைக்கிறது போல கையை பிடிச்சி சொல்லுங்க, புதிய வருஷத்துல ஒரு நல்ல தீர்மானம் வரவேற்கத்தக்கது. தேவ பிள்ளைகளே, அடுத்து நம்ம பார்த்தோம், மோசே எடுத்த தீர்மானம் என்ன? பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் பார்வோனுடைய குமாரத்தை என்ன சொல்லப்படாமல் அந்த பெருமையை வெறுத்தான், பொக்கிஷத்தை வெறுத்தான். எதை தெரிந்தெடுத்தான்? துன்பத்தை தெரிந்தெடுத்தான். எப்பவுமே பாவம் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், கடைசியில துன்பத்தை கொடுக்கும். பாவம் குடிக்கும் போது நல்லா இருக்கும், அடுத்த லிவர் போயிடும், எல்லாம் போயிடும். அது சந்தோஷத்தில் தான் குடிக்கிறோம். அது போய் என்ன ஆகிடும்? அது சொல்லிச்சுல, நான் சொன்னேன்ல, இந்த பாட்டில் சொல்லிச்சு சாலியனா, இந்த பாட்டில் சொல்லிச்சு நான் காலி, இப்போ பாட்டில் காலி, குடிச்சாச்சு பாட்டில் காலி. பாட்டில் இவனை பார்த்து சொல்லுது, என்ன குடிச்சிட்ட நான் காலி, நீ காலி. எப்படி சொல்லு? நீ காலி. அதனால புரிந்து கொள்ளுங்க, எப்போவுமே பாவம் முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்த துக்கத்தை கொடுக்கும், தற்கொலை கொடுக்கும், வேதனை கொடுக்கும். ஆனா பரிசுத்தம் ஆரம்பத்தில் சந்தோஷம் கொடுக்காது. ஆமென். கடைசியில பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும்,
மோசேயுடைய தீர்மானம், அவன் தீர்மானம் எடுத்தபடினால 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்தினா. கர்த்தர் தேவனோடு தரிசித்தா, முகமுகமாய் தரிசித்தா, முகமுகமாய் பார்த்தா. அந்த தீர்மானம் ஊழிய பாதையிலே தேவன் தலை சிறந்த மனிதனாய் மாற்றினது மோசேய. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பவுலுடைய ஒரு தீர்மானத்தை குறித்து தானியேலுடைய சில தீர்மானங்களையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 கடைசி 4 வசனங்களை வாசிங்களா. 35 39. ரோமர் 8. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம், யார் நிமித்தம் சொல்லுங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம். சந்தோஷமே இல்லை, எந்நேரம் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதிருக்க கடவுள். அல்லேலூயா. அவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். இந்த பிரச்சனை வரட்டும், கண்ணீர் வரட்டும், வேதனை வரட்டும், குத்தி பேசு வரட்டும், பரியாசங்கள் வரட்டும், கவலைகள் வரட்டும், பொருளாதாரங்கள் குறைவுகள் வரட்டும், எது வந்தாலும் புதிய வருஷத்துல நீங்க உறுதியா நிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த டிவி பிரிக்க முடியாது, சினிமா பிரிக்க முடியாது, பாவம் பிரிக்க முடியாது, இச்சை பிரிக்க முடியாது, கோபம் பிரிக்க முடியாது, தரித்திரம் பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது. யோபு உறுதியா நின்றபடினாலே இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் யோபுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், பவுலுடைய தீர்மானம், அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. நீ என்ன வேணா பிசாசு என்ன மயக்கிக்கோ, உன் மயக்கதலுக்கு நான் அடிபணிய மாட்டேன். ஆதாம நீ கவுத்திருக்கலாம், ஏவாள நீ கவுத்திருக்கலாம், சவுல கவுத்திருக்கலாம், ஆனா கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எங்களை உன்னால கவுக்க முடியாது. புரிந்தவர்கள் கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, பின்னானவைகளை மறைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எதை மறக்கிற? பின்னானவைகளை. அவருடைய தீர்மானம் என்ன? பின்னானா என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இருக்கிற வாழ்க்கை இல்ல, பின்னானவைகளை மறக்க. அதுதான் தீர்மானம். கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, சினிமா வரக்கூடாது, சீரியல் வரக்கூடாது, ஆமென், பிடிவாதங்கள் வரக்கூடாது, கீழ்ப்படியாமைகள் வரக்கூடாது, எதிர்வாதங்கள் வரக்கூடாது, குறை சொல்ற ஆவி வரக்கூடாது. இது எல்லாம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு காலத்துல எனக்கு இருந்தது. அதை நான் இப்ப என்ன பண்றேன்னா, பின்னானவைகளை மறக்கிற, பாவ கிரியைகளை மறக்கிற, வேசித்தனத்தின் கிரியைகளை மறக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத கோப கிரியைகளை மறக்கிற. ஆனா இத தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம்? அதை வாசிங்க. முன்னானவைகளை நாடி. சொல்லுங்களேன், எதை தீர்மானம் பண்றாரு? இதை தீர்மானம் பண்றாரு. இதை பார்க்க மாட்டேன், கலப்பையின் மேல் கை வச்சுட்டு திரும்ப பார்க்க மாட்டேன். உங்க வாழ்க்கை புதிய வருடம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தீர்மானத்தோடு கடந்து போங்க. அல்லேலூயா. தேவனுடைய திருச்சபை விட்டு நீங்க மாட்டேன், ஒரு ஆராதனையை கட்டடிக்க மாட்டேன். இப்படி நீங்க தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அங்க தீர்மானம் எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்றார் பவுல், என்ன சொல்றார்? பின்னானவைகளை வந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடி எனக்கு இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப லக்கு எங்க மிஸ் ஆகிறது?
பின்னானவைகளை அடிக்கடி பார்க்கறதுனால. ஐயா, சவுல் ஒரு நல்ல தேவ மனிதனையா. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு காலத்திலே சூனியக்காரிகளை அடிச்சு ஊற விட்டு துரத்துனது யாரு? இந்த சவுல் தான், இந்த அபிஷேகம் பெற்ற சவுல் தான். ஆனா சூழ்நிலைகள் சில நேரங்கள் அவனுக்கு வரும்போது சூனியக்காரியை பார்க்க போகிறான். எத்தனை பேர் புரிகிறது? குறி சொல்லுகிறவர்களை பார்க்க போகிறா. அதை தான் சொல்ற, பின்னானவைகளை மறந்தாச்சு விட்டு. சில பேர் பாருங்களா, மன்னிச்சாச்சு மறந்தாச்சு. கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் தோண்டி தோண்டி பேசாதீங்க. அதை என்ன சொல்றது, வாசிச்சு இன்னைக்கு அதிகாரத்தில், சீர்கேடான பேச்சினால சீர்கேடுவை நம்ம பின்வாங்கி போகிறோம். ஏன் பின்வாங்கி போகிறோம்? பேச்சு குறைங்க, பலத்தில் வளருங்க. அல்லேலூயா. மனிதனோட குறைவா பேசுங்க, தெய்வத்தோடு அதிகமா பேசுங்க. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பவுல் சொல்றார், விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன். உங்க வார்த்தையில விசுவாச வார்த்தைகள் வரட்டும். குறை சொல்ற வார்த்தைகள் வேண்டாம், குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தைகள் வேண்டாம். தானியேலுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தார்கள், ஜெபிக்கிறவனுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தார்கள். விளைவு யாருக்கு? ஜெபிச்சவனுக்கு இல்ல, குற்றம் கண்டுபிடித்தவனுக்கு. ஒரு காரியத்தை தயவாய் சொல்லுகிறேன், சமாதானத்தோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது சில குடும்பங்கள்ல சாட்சி இங்க எழும்ப போகிறது. இந்த வருடத்துல ஒரு அம்மா சொன்னாங்க, 7 நாள் உபவாச கூட்டம். ஏன் சர்ச்சில் சொல்லல? 7 நாள் உபவாச கூட்டத்தில் சூனிய கட்டு மாறிச்சு, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியம் மாறிச்சு, இது மாறிச்சு, இது மாறிச்சு, 4 காரியம் சொன்னாங்க. அப்படி நான் அவங்க சொன்னேன்னு சொன்னாங்க, எனக்கு காதில் கேட்கல. இந்த 7 நாள் கூட்டம் வைக்கிறோம் எதற்கு தெரியுமா? நம்மளை சுத்திகரித்து. இன்றைக்கு நீங்கள் சுத்திகரியுங்கள், சாரி இன்னைக்கு பரிசுத்தம் படுங்கள், நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்கள் அற்புதங்களை காண போகிற குடும்பமாய் மாறப்போகிற. நீங்க பிரச்சனையை கண்டிருக்கலாம், வறுமையை கண்டிருக்கலாம், தரித்திரத்தை கண்டிருக்கலாம், ஆமீன் சோத்திரம், போராட்டத்தை கண்டிருக்கலாம், கெட்ட சொப்பனங்களை கண்டிருக்கலாம், பயத்தின் ஆவியை கண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்த பண்ணி கொள்ளும் போது அற்புதத்தை பார்க்கிற கண்களாய் உங்க கண்கள் மாறும், அதிசயத்தை பார்க்கிற கண்களாய் மாறும், கிருபைகளை பார்க்கிற கண்களாய் மாறும். பயத்தை பார்க்கிற கண்கள் அல்ல, அலைகளை பார்க்கிற கண்கள் அல்ல, கொந்தளிப்பை பார்க்கிற கண்கள் அல்ல, வியாதியை பார்க்கிற கண்கள் அல்ல. உங்க கண்கள் கிருபைகளை பார்க்கிற கண்களாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தேவான் மரிக்கும் போது பரலோகம் திறந்திருக்கிறது, வானத்தை பார்க்கிற கண்களாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பவுலுடைய ஒரு தீர்மானம், நான் லெக்கை நோக்கி ஓடுறேன். இடுக்கமான வாசல், லெக்கை நோக்கி பயணிக்கும் போது நிந்தைகள் வரதான் செய்யும், பரியாசங்கள் வரதான் செய்யும். ஏன்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆமென் சோத்திரம், ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். ஐயா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தால் நன்மை நினைங்க. அண்ணாளுக்கு வந்த பரியாசம் நன்மை. ஒரு பிள்ளையே பெற்றிருப்பாவ, அண்ணாளு ஒரு பிள்ளையை தான் பெற்றிருப்பா, பரியாசம் பண்ணாம இருந்தா. அந்த ஜபம் தான் 6 பிள்ளையை கொண்டு வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அவ பரியாசம் பண்ணாம இருந்தா கர்த்தர் எப்படி ஆகிலும் ஒரு பிள்ளை அவளுக்கு கொடுத்திருப்பார். இந்த பரியாசம் நல்லது, நிந்தைகள் நல்லது, கண்ணீர்கள் நல்லது. அது மூலமாக கர்த்தர் ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கடந்த நாள் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, சோத்திரம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம எது செய்தாலும் கர்த்தர் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். ஆனால் நீங்கள் யோனாவுடைய கேரக்டர்லேருந்து எடுத்து பார்த்தா நம்ம பார்வையில் எப்படி தெரியும்னா, கர்த்தர் என்ன இப்படி அடிச்சுட்டாரு, மீன் வயிற்றுல போட்டுட்டாரு, அப்படிதான் தெரியும். அந்த மீனை ஆயத்தப்படுத்தினது எதற்கு தெரியுமா? உன்னை பாதுகாத்து தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா, யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, இந்த ஆசீர்வாதம் உனக்கு பத்தாதுரா, இதை விட பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் உனக்கு டார்கெட்டை போட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். பல பரியாசங்கள், பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியலையே, பல பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அவைகள் மத்தியிலே என் தெய்வம் சொல்லுகிறார், ஆமீன், பின்னானவைகளை நான் மறந்துட்டேன், இனி அந்த எந்த காரியத்தையும் பேசாதீங்க. பழைய வருஷத்துல அதோட முடிச்சிருங்க. புது வருஷத்துல பாசிட்டிவ் எனர்ஜியா பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, பரிசுத்த வார்த்தைகளை பேசுங்க, பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தைகளை பேசுங்க. உங்க கூடாரம் ஒரு ரெகோபோத்தாய் மாறட்டும், சித்த நாக்குகள் மறைக்கப்படட்டும். ஆமீன். வாக்குவாதங்கள் இங்க குடும்பத்துல வேண்டாம். ஆமீன்.
ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், வாக்குவாதங்கள் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டா. மோசேயுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆமென், லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானதினால் வந்த ஆசீர்வாதங்கள் பலவற்றை இழந்து போய்விட்டா. இந்த காலை வேளையிலே தெய்வம் சொல்லுகிறா, வாக்குவாதங்களை தேவன் உங்க கூடாரத்துக்குள்ளே மாற்றி வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க தேவன் உங்களை வழிநடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பின்னானவைகளை மறந்துடுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, பழைய காரியத்தை பேச மாட்டேன். பழைய காரியத்தில் எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நானும் சில காரியங்கள் பேசியிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஆமீன், சோத்திரம். நான் பேசுகிற சில வார்த்தைகள் உங்களுக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம், சோத்திரம். ஆனால் புதிய வருடத்தில் நாம் பூரணமாக கடந்து போவோம். விடுங்க, பிள்ளைகளை மன்னிச்சு விடுங்க, புருஷனை மன்னிங்க, பேசுங்க, மாமியார் இடத்துல பேசுங்க, உபசரிங்க, கொடுங்க. எல்லாம் பழைய வருஷத்தோட ஒளிஞ்சு ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே தேவன் நம்மளை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு 6 காரியத்தை கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். தானியேல் எடுத்த முதல் தீர்மானம் என்ன சொல்லுங்க? ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ண. ஒரு ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஞானஸ்தான உபதேசத்தில் இருக்கணும். ஆமீன், ஸ்தோத்திரம். 2வது அவர் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தன் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபிக்க விடாதபடி சில கையெழுத்துகள் போடப்பட்டது, சில தீர்மானங்கள் போடப்பட்டது. தானியேல் ஜெபிக்க விடாதபடி சில தீர்மானங்கள் போடப்பட்டது. ஆனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினா, நீ என்ன தீர்மானம் பண்ணினாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். நீ என்ன கையெழுத்து போட்டாலும் ஆராதனை விட மாட்டேன். நீ எந்த கையெழுத்து போட்டாலும் ஆமென் தேவனை துதிக்கிறதை விட மாட்டேன். அந்த தீர்மானம் தான் சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தீர்மானம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்? என்ன தீர்மானம்? அக்கார்டிங் டு த பைபிள்ஸ் என்ன சொல்லுகிறது? தீர்மானம். யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிங்கத்தின் கெபியில போடப்படும் என்று தீர்மானம் எழுதப்பட்டது. ஆனால் அவன் முன்பு செய்தது போல செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க தீர்மானம் அப்படி, இவன் தீர்மானம். அவங்க தீர்மானம் ஸ்டேட் கவர்மெண்ட், இவன் தீர்மானம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அல்லேலூயா. இவனுடைய தீர்மானம் பரலோக கவர்மெண்ட்ல, இவன் தீர்மானம் இங்க இருக்கிற தீர்மானம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிற தீர்மானம். ஆனால் நிரந்தரமாக ஆட்சி கொடுக்கிற என் தேவனிடத்தில் அவன் தீர்மானம் பண்ணினா, அவனுக்கு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, அவங்க ஜெயிச்சது போல எதிர்பார்த்தாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க ஜெயிச்சாச்சின்னு. எப்படி? கையெழுத்து போட்டாச்சு, தானியில தூக்கி ஜெயிலில் சிறையில் போட்டாச்சு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, தானியேல் சிறையில் போகும்போது வயது 90 வயதான். எத்தனை வயது? ஏன்னா தானியேல் 20 வயதுல தான் பாபிலோனுடைய சிறைப்பட்டவருடைய சிறைப்பிடித்து நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடித்து கொண்டு போனப்பட்டான். அப்ப 70 வருடம் எங்க இருந்திருக்கிறான்? தானியேல் அங்க இருந்திருக்கிறான். யாரு கூட? தரியு ராஜாவோட. அப்ப அவன் வயசு என்ன? 70 ஒரு 20 90. அப்ப தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ள போடும்போது என்ன வயசு? 90 வயசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இவன் சிங்கத்தின் கெபிக்குள்ள போட்டு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாம் நம்ம அதிகாரம் ஜெயிச்சிருச்சு, நம்ம கையெழுத்து ஜெயிச்சிருச்சு, நம்ம லெட்டர் பேடு ஜெயிச்சிருச்சு அப்படி நினைச்சா. கர்த்தர் லெட்டர் பேடெல்லாம் தலைகீழ மாத்திட்டாரு. உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும், உன் பிள்ளைக்கு விரோதமா எத்தனை பேர் கையெழுத்து போட்டாலும், உனக்கு எதிராக திருமண தடைகளை கொண்டு வந்தாலும், என் தெய்வம் சொல்லுகிறா, இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது நீ அஸ்திபாரம் போடும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறத விட மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துற விட மாட்டேன். அவன் ஜெபத்தில் தீர்மானம் பண்ணான். அல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணணும். குடும்ப ஜெபம் பண்ணுவேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க.
விட்டுறாதீங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ஆயத்த ஜெபத்துக்கு வாங்க, தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானம் தான் ரெண்டாவது தீர்மானம். என்ன தீர்மானம்? ஜெபத்தை விட மாட்டேன்ற தீர்மானம். சில பேர் கேட்டிருப்பாங்க, தெய்வம் விழுந்து விழுந்து 3 வேளை ஜெபம் பண்ணானே, அந்த ஜெபம் சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்கலையா? அந்த கையெழுத்து கொலைத்து போடலையா? ஐயா, ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருக்கும் ஜெபிக்கிறவனுக்கு, புரிஞ்சவங்க. அல்லேலூயா. முடிவில் தான் கர்த்தர் ரிசல்ட்டை பார்க்கணும். போக போக தான் ரிசல்ட்டை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது பெற்று கூட எடுக்க முடியாத இடம் கூட தரல. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரான வளரும் போது பெரிய ஆச்சரியம், ஜன கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். எப்பொழுதுமே ஒரு ஊழியமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் கெடுபுடி இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு சாதகமாக வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு கைவிட்டுரும். நெருக்கமான இடத்துல தான் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை விட்டா. அப்போஸ்தலர்கள் யாருமே சாதாரணமாக வெல்கம் பண்ணல, எல்லாரையுமே கடினமாக தான் நடத்தினார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, தானியேலை போல நீங்களும் நானும் ஜெபத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை விட மாட்டேன், அந்த சபையில வந்து ஜெபத்தை விட மாட்டேன், அந்த ஆன்லைன் ஜெபத்தை விட மாட்டேன், ஆண்டவரே அந்த குடும்ப ஜெபத்தை விட மாட்டேன், ஆண்டவரே பலகணிகளை திறப்பேன், ஆண்டவரே எருசலேமை நோக்கி ஜெபிப்பேன். என்ன இப்படி பேசிட்டாங்க, என் குடும்பத்தை நிந்திச்சிட்டாங்க, இந்த ஊழியத்தை நிந்திச்சிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு நீர் பதிலை தாரும் என்று தானியேல் முன்பு செய்ததை போல இன்னும் வேகமாய் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்துக்கு சாவு மணி நீங்க அடிக்கணும். ஆமென். யாருக்கு பயம் வரும்? வேதாகமத்தில் ஒருத்தன் பயந்தான், ஒருத்தன் பயப்படலை. அவங்களுக்கு 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சவுல் கோலியாத்தை பார்த்து அவன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. தாவீது தைரியமா இருந்தான், பிடுங்கி கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எந்த பயமும் நீங்க படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கர்த்தர் தைரியத்தின் ஆவியை கொடு. இயேசுவின் நாமத்தால் ஏறி அடிக்கணும் பிசாசை. அல்லேலூயா. ஒரு 10 ஸ்தோத்திரம் வாயை திறந்து சொல்லி பாருங்க, அவன் எங்க போறான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் பெரிய கிருபை உள்ளவருங்க. அவரே பிசாசுட்டு எப்படி ஜெபம் பண்ணாரு தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை இயேசுவின் நாமத்தினால சாபம் போடணும். பிசாச மனுஷன் இல்ல, செத்த நாய் சொல்லணும். பிசாச எச்சி புத்தி உள்ளவனே, திருடனே, கொலைகாரனே, நல்லவங்களை வாழ வைக்காதவனே அப்படி சொல்லி பாருங்க, எங்க தெரிச்சு ஓடுறான்னு பாருங்க. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த தானியேல் ஜெபத்தை விடல, அதுதான் தீர்மானம். ஆனா இவன் ஜெபிக்காம இருந்தாலும் கர்த்தர் அவனை விடுவிச்சிருப்பார். ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை சட்டம் இருக்கிறது, அது ராஜா போட்ட சட்டம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அதிகாரிகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆனா அவன் அதை விடல. அதுதான் ஜெப ஸ்பிரிட், அபிஷேகம். அல்லேலூயா. அதாவது நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, தானியேலுக்கு சிங்கத்தின் கெபியில ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்கள் நம்ம இவரு சொன்னது போல அழகா சொன்னாரு தன்சலாசு, ஒரு சிங்கத்தை எடுத்து தலையில தலகாணியை வச்சுட்டானா, ஒரு சிங்கத்தை எடுத்து கைக்கு கொடுத்துட்டானா, ஒரு சிங்கத்துக்கு மேல காலை போட்டு படுத்துட்டு இருந்தானா தானியேல். அது அவருடைய வெளிப்பாடு. சோத்திரம். ஐயா, சிங்கங்கள் உங்களை பார்த்துங்க பாருங்க. சிங்கங்கள் உண்மையாவே சொல்றேன், பல இடங்களில பல மனிதர்கள் காட்டில் தனியா மாற்றி ஸ்தோத்திரம் சொன்னோடனே சிங்கம் நின்றுருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு வீடியோ கேமரா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ண உடனே இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம் பண்ண உடனே தம்பி இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம் பண்ண உடனே சொல்லுங்க, சிங்கம் நின்றுருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு சிறுத்தை கடிச்சிருச்சான். அது ஹைதராபாத்தில் இங்கே நடந்த ஒரு பூங்காவில். ஆனால் தகப்பன் அந்த சிறுத்தையை கொன்னுட்டாரு. ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற தைரியம் ஏன் நமக்கு இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தை சிம்சோன் என்ன பண்ணா? பரிசுத்த ஆவி அவனுக்குள் இறங்கின போது அவன் சிங்கத்தை, தாவீது சிங்கத்தை, அடுத்த இன்னொருத்தன் பெனாயா 3 சிங்கத்தை இழுத்தான். அப்ப
சிங்கத்தை போல சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் உங்களை பயமுறுத்து. சிங்கம் எப்படின்னா 1.5 கிலோமீட்டர் தூரம் அந்த சிங்கத்துடைய கர்ஜனை சவுண்டு கேட்குமா. காட்டுக்குள்ள அந்த சிங்கம் வருதுன்னா அது கர்ஜிக்கிறது 1.5 கிலோமீட்டர் தூரம் அந்த சவுண்டு கேட்குமா. நான் கேட்டிருக்கேன், பயங்கரமா இருக்கும் சிங்கத்துடைய சவுண்டு. அதை கேட்கும் போதே மற்ற மிருகங்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்குமா. இப்படிதான் இந்த சிங்கத்தை போல சில மனிதர்கள் கோலியாத்தை போல பெரிய பர்வதங்களை போல உங்களை பயமுறுத்துகிறதா. ஜெபிச்சு பாருங்க, உங்க முன்னாடி ஒண்ணுமே நிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது பாருங்க, தானியேலுடைய 20வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:20. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, அவனுடைய 3வது தீர்மானம், இடைவிடாமல் ஆராதிப்பேன். அல்லேலூயா. கோரேசுடைய நாட்களின் காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய ராஜாவுடைய தரிவுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னா சும்மா ஜெயம் வந்துடாது. எப்படி ஜெயம் வந்தது? தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினா. என்ன தீர்மானம் பண்ணினா? நான் ஜெபத்தை விட மாட்டேன் தீர்மானம் பண்ணினா. என்ன தீர்மானம் பண்ணினா? நான் ஆராதனையை விட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினா. புரிந்தவர்கள் கைகளை தட்டுங்க பாப்போம். தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து விசுவாச வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. என்ன தீர்மானம்? 3வது, இடைவிடாமல் ஆராதிப்பேன். மோசே பார்வோன் இடத்துல போய் என்ன கேட்டாரு? என் ஜனங்களை ஒரு 17 இடத்துல கேட்டாரு, அப்படிதானே? என் ஜனங்களை ஆராதிக்க விடு. அப்ப ஆராதனையுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்களா? ஆராதனை எவ்வளவு சரி. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து 40 நாள் அவர் வனாந்தரத்திலே வந்தபோது பிசாசு அவரிடத்துல வந்தோடனே இயேசு என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராமல் அவர் ஒருவருக்கே. அப்ப பிசாசையே என்ன சொல்றாரு? அவரை ஏற்றுக்கொள்றாரு, ஏற்றுக்கொள்ளாத போட்டார் 2வது விஷயம். அப்ப ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறார். இந்த 2.5 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் கூட்டத்துல 1.25 மணி நேரம் நம்ம ஆராதனைக்கு ஒதுக்கி இருக்கோம். பிரசங்கத்துக்கு 3/4 மணி நேரம் ஒதுக்கி இருக்கோம். அறிவிப்புக்கு 20 நிமிடம் ஒதுக்கி இருக்கோம். பாட்டுக்கு சோத்திரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துல ஆராதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதி செய்து ஆராதித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்தது. 2024 உங்க ஆராதனையெல்லாம் கொஞ்சம் மாத்திருங்க, கொஞ்சம் ஸ்டைல் எல்லாம் மாத்திருங்க. மாத்திக்கிட்டு ஆவியோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். ஓங்கிய புயத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அவரை உயர்த்த உயர்த்த, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த தானியேலை விடுவித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறா. எல்லா சிறையிருப்புகள் உங்க வாழ்க்கையில மாறணும்னா நீங்கள் ஒரு ஆராதனைக்குரிய பாத்திரராய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 22வது வசனத்தை வாசியுங்கள். சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இதுதான் தீர்மானம். அடுத்த தீர்மானம் நீங்க பண்ண வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் குற்றமற்றவனாய் வாழணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குற்றமற்றவனாய் மாற தீர்மானம் பண்ணி. யாரும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. இந்த பழைய வருஷத்தோடு முடிஞ்சு போயிட்டோம். இயேசு சொல்றார் ஒரு இடத்துல, லூக்கா சோத்திரம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 5லிருந்து யோவான் 8:46 வாசிங்க சீக்கிரம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்ப நம்ம தானியேல் எப்படி இருந்தாரு? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தார். உங்க வாழ்க்கை எப்படி காணப்பட போகிறது? உங்க தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது? பிரதர் சிஸ்டர்ஸ், குற்றம் உங்க வாழ்க்கையில, நம்ம இயேசுடைய பிள்ளை தானே நீங்கள் நானெல்லாம். இயேசு என்ன சொல்றாரு? என்னிடத்தில்
பாவம் உண்டு என்று குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? குற்றப்படுத்தக்கூடுமா? அந்த இடத்துக்கு நம்ம வகை வைக்கக்கூடாது. ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. ஐயோ இவங்களா, ஐயோ இது பரியாச கூட்டம், உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. ஐயோ இவங்களா கோபக்காரங்க, உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. ஐயோ இவரா குடிகார, உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி குற்றப்படுத்தாமல் இருக்கிறவர்களுக்குத்தான் சிங்கத்தின் கவியில தூதன் இறங்கி வந்தான். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? எதனால அந்த காரணம் அழகா சொல்றாரு. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. சிங்கங்கள் சேதப்படுத்தாததுக்கு காரணம் என்ன? நான் அது ஏனென்றால் அவரே சொல்றார், ஏனென்றால் அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றமற்றவனா நீங்க இருக்கணும். அதுதான் தெய்வம் விரும்புகிறது. தேவன் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நிருபமா இருக்கணும். அல்லேலூயா. கண்ணாடியா இருக்கணும். நீங்க உங்களை காண்கிறவர்கள் யாரை காண்றாங்க? தேவனை காணணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை. அப்ப அதே போல நீங்க இருக்கணும். என்னை காண்பவன் இயேசுவை காண்பான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மனைவியானவள் தன் நல் நடத்தையின் மூலமாக புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார். பாத்தீங்களா? அப்ப என்னன்னா, ஜெபம் பண்ண வேண்டாம், அவங்களுக்காக ஆலோசனை கொடுக்க வேண்டாம். நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நான் சொல்ல வர காரியம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல உங்களுக்கு குற்றப்பலியே வரக்கூடாது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த குற்றம் இல்லாதவர்களுக்கு வருகிற ஒரு 3 ஆசீர்வாதத்தை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, குற்றமற்றமாய் இருப்பவர்களுக்கு வருகிற சில நன்மைகளை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க குற்றமற்றவனாய் இருந்தா என்ன நன்மை வரும் அப்படின்னா, யோபு 22:30 வாசிக்கும் போது, தப்புவிப்பாராம். வாசிங்க அந்த வசனத்தை. குற்றமிராதவனையும் கூட தப்புவிப்பார். என்ன பண்ண? உங்க பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார், உங்க கடன் பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பா, உங்க வியாதியிலிருந்து தப்புவிப்பா, உங்க வருத்தத்திலிருந்து தப்புவிப்பா, உங்க பொருளாதார குறைவிலிருந்து தப்புவிப்பா. அப்ப கர்த்தருக்காக நீங்க குற்றமற்றவனாக நீங்க வாழும்போது உங்க குடும்பம் நோவாவுடைய பேழைக்குள்ள அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து எப்படி தேவன் நோவாவுடைய குடும்பத்தை தப்புவித்தாரோ அதே போல உங்க குடும்ப வாழ்க்கை தப்புவிக்கப்படும். இந்த ஊழியம் தப்புவிக்கப்படும். அதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், என் வாழ்க்கை குற்றமற்றவனாய் நான் வாழணும். என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி வரணும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். குற்றமற்றவனா பேதுருவை பிடிச்சிட்டாங்க. பேதுருவை கேட்குறாங்க, உன் பேச்சும் அவரை போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு வித்தியாசம். இயேசுவோடு ஆவிக்குரிய ஆராதனைக்கு வருகிறோம், ஜெபத்துக்கு வருகிறோம், பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளை பார்க்கும்போது இவங்க ஆராதனைக்கு முன்னாடி வந்ததோட இப்போ நல்லா இருக்காங்க. ஐயோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு சேஞ்சனஸ் இருக்கு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தான். ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எங்க இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்த பிறகு என் புருஷனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு, அந்நிய பாஷைகளோட கிடைச்சிருக்கு, ஆண்டவருக்கு நல்லா இருக்கும், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. 10 ரூபாய் இப்போதான் எங்கள் வீட்டில் கையில் நிற்கிது பாஸ்டர், கடங்களெல்லாம் சின்ன சின்ன கடங்களெல்லாம் அடைச்சிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை படிக்க போகுதுன்னா முதல் மாதத்தில் அவனுடைய ரேங்க் எப்படி இருக்கு, 2ஆம் மாதம் எப்படி இருக்கு, அடுத்த ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே, எல்லாம் தூங்குறீங்களா? உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்க சோத்திரம். நீங்க புதிய வருஷத்துல ஆசீர்வதிக்கப்படணும். தானியேலை போல உங்க சிறையிருப்பு மாறணும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சில மனிதர்களுடைய கட்டுகள் அறுக்கப்படணும். அதற்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தேவ பிள்ளைகளே. அப்ப தேவன் என்ன பண்றார்? தப்புவிக்கிறார். வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திலிருந்து, பயத்திலிருந்து கர்த்தர், நீங்க குற்றமற்றவனா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில எரிஞ்சிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? என்ன பண்ணாரு? அவங்க 3 பேரையும் தூக்கி நிறுத்தினார். ஆனால் குற்றமற்றவனாய் காணப்பட்டவன் அக்கினியில் விழுந்து செத்து போயிட்டான். அவருடைய போர்ச்சேவகன் செத்து போயிட்டான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்க தேவ சமூகத்துல பழைய வருஷத்துல எப்படி இருந்தீங்களோ புதிய வருடத்துல ஒரு தீர்மானம். அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சாட்சி, படிக்க போகிற இடத்துல ஒரு சாட்சி, சபையில் ஒரு சாட்சி, உங்களை குறித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும். என் பிள்ளைகள் தேவனால் பயன்தருகிற என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல, என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல அவள் இருப்பாள். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, குற்றமற்றவனாய் இருக்கிறவனுக்கு தான் பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா? பைபிள் சொல்லுகிறது. வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-14 வசனங்களை வாசிக்கும் போது, யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதுவின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேரு எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. சகரியாவும் எலிசபெத்து எப்படி நடந்தாங்களா? குற்றமற்றவர்களாய் நடந்ததுனாலதான் கர்த்தர் யாரை பெற்றெடுத்தாங்க? யோவான் ஸ்நானகனை, உலகத்தை கலக்கிறவன். ஆமீன். யோவான் ஸ்நானகன் கொழுந்து விட்டு எரிகிற ஆமீன் அக்கினியா இருந்தா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வயது சென்றவர்கள் இவங்க 2 பேரும் என்ன சென்றவங்க? கர்த்தர் அவர்கள் வாக்கு தத்தமாய் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். அந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்க? இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன். அதுதான் பெரிய ஹைலைட். நீ குற்றமற்றவனாய் நடக்கும் போது உன் சந்ததி பெருக ஆரம்பிக்கும். தீர்க்கதரிசிகள் உன் சந்ததியிலே எழும்புவார்கள். ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரங்கள் எழும்பும். அதற்கு தாயும் தகப்பனும் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். பெற்றோர்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். வயது சென்றவர்கள். அப்ப குற்றமற்றமாய் வாழ்கிறவர்களுக்கு வருகிற 2வது ஆசீர்வாதம் புத்திர சந்தானத்தை தருகிறார். 14வது வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பாத்தீங்களா? அவன் பிறப்பின் நிமித்தம் உங்க வாழ்க்கை சந்தோஷப்படும். உங்க பிள்ளையின் மூலமா சந்தோஷப்படும். உங்க பேர பிள்ளையின் மூலமா சந்தோஷம். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? குற்றமற்றவனாய் வாழ புதிய வருடத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. புத்திர சந்தான தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். கற்பத்திலே யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியிலே துள்ளினது போல கர்த்தரும் வாழ்க்கையில லேட்டா கொடுத்தாலும் நீ குற்றமற்றவனாய் நடக்கும்போது இந்த பிரமாணத்திற்கு குற்றமற்றவனாய் நடக்கும்போது உன் சந்ததிகள் பரிசுத்த சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிற ஆமேன். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் ஆமேன் 5ஆம் அதிகாரம். இந்த குற்றமற்றவனாய் இருக்கிறவர்களுக்கு 3வது ஆசீர்வாதம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் இருக்கிறவனுக்கு தான் வருகையில இடம். குற்றமற்றமாய் இருக்கிறவனுக்கு தான் மத்திய பரதீசில இடம். குற்றமற்றவனாய் இருக்கிறவனுக்கு தான் சிங்காசனத்துல இடம். குற்றமற்றமாய் இருக்கிறவனுக்கு தான் நீ 1000 வருஷம் அரசாட்சியில வர முடியும். புரிந்தவர்கள்? அல்லேலூயா. அதுக்கு தான் ஊழியக்காரன் கத்திட்டே கிடக்குறான். ஐயா ஜபத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, ஆயத்த ஜபத்துக்கு வா, திருவிருந்தில பங்கு பெறு, ஜபம் பண்ணு, கர்த்தருக்கு கொடு, பரிசுத்தப்படுத்து, உன்னை காத்துரு, பலப்படுத்துரு. எதுக்கு? ஐயா நீ குற்றமற்றவனா வாழ்றதுக்கு தான். கர்த்தர் இயேசு செய்யற வேலையை எங்களை கொண்டு செஞ்சுட்டு இருக்கார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி தரேன் உங்களுக்கு. 5வது காரியம் தானே? ஆமீன். வாசிங்கள் 22வது வசனம். தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா தேவனுக்கு முன்பாக கரெக்டா இருப்பாங்க. கொஞ்சம் பயம் இருக்கும். தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனையா ஒரு பயம் இருக்கும். ஒரு ஜபமா நான் உங்களை நம்பி தான் சொல்றேன், பயம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பயம் இருக்கும். ஆனா தானியேல் தேவனுக்கு மட்டும் பயந்தவன் அல்ல,
ராஜாவுக்கும் நீதிகேடு செய்யல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, நீ செய்கிற வேலையில, நீ உழைக்கிற வேலையில, அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாரு, 1000 ரூபாய் ஒரு கொத்தனார் சம்பளம் வாங்கினா 1200 ரூபாய்க்கு வேலை செய்யணுமா. இன்னைக்கு செய்யறாங்களா சொல்லுங்க? நானும் வீடு கட்டினேன். நான் சேரை போட்டு அங்கேயே உட்காந்துக்குவேன் 5 மணிக்கு. சாந்தகிந்த எங்கள் இடத்து மண்ணில் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் தெய்வ பிள்ளைகள், பயந்த பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்கிறவங்களுக்கு நாங்கள் உற்சாகமாக கொடுப்போம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்போம். நல்லா இருக்கட்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ராஜாவுக்கு நீதிகேடு செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒரு எஜமான ஒரு வேலையில் எந்த துறையில் இருக்கீங்களோ நீதிகேடு செய்யக்கூடாது. நீதியாக நடந்தவங்க. யோசேப்பு பாருங்க, போத்திபார் அவனை வீட்டில் எல்லாத்துக்கும் அதிகாரி வச்சான். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவனுக்கு பாவம் செய்யறதுக்கு. ஆனால் அவன் ராஜாவுக்கு, அவன் தேவன் ஒரு பக்கம் அவன் பார்த்தாலும் அவனுடைய அதிகாரிக்கு அவன் என்ன பண்ணுறான்? துரோகம் பண்ணலை, துரோகியாக மாறல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சாபம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதிகேடு இருக்கு, நீதிகேடு இருக்கு, குற்றமற்றது இருக்கு, கீழ்ப்படியாது இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு பழைய வருஷத்தோட நீங்க அறிக்கை செய்து விட்டு விடுங்க. பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இரக்கம், அந்த இரக்கம் தான் சத்திரத்தை கொண்டு போனது. அந்த இரக்கம் தான் காயத்தை கட்டுனது. அந்த இரக்கம் தான் அவனை கழுதை மேல் ஏற்றி கொண்டு போனது. அந்த இரக்கம் தான் காசு கொடுத்தது. இந்த இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அந்த தயவு உங்களுக்கு கடணும். போகிற இடங்கள்லாம் தயவு, எடுக்கிற பிரயாசத்துல எல்லாம் தயவு, எடுக்கிற முயற்சியில எல்லாம் தயவு, எடுக்கிற காரியத்துல எல்லாம் தானியேலை போல ஜெயம். எத்தனை பேர் இந்த வருடத்துல நீங்க ஜெயம் வரணும்? சில பேர் இந்த ஜெயத்தை தொட்டு நீங்க ஜெயத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். இல்லற வாழ்க்கையில ஒரு ஜெயம், படிப்புல ஒரு ஜெயம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நம்ம என்ன சொல்லப்படுறதுன்னா, ராஜாவுக்கு நீதிகேடு செய்யல. கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பாருங்க. வேலைக்கு போறீங்க பலரும், உங்க சம்பாத்தியம் உண்மையா இருக்கா? சில பேர் பால் வெட்ட போவாங்க, அந்த ஓனர் வரமாட்டார், பால் வெட்ட எடுத்திருக்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டது. நாங்கள் ஊர்ல இருக்கும்போது சொல்லுவாங்க இப்படி இல்லை. அந்த ஒட்டுக்கரையெல்லாம் எடுத்து உருட்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்பாங்களாம். அடுத்த மண்ணை தோண்டி அந்த பால் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அடையாளப்படுத்திட்டு வந்துடுவாங்களாம். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தனக்கு தர எஜமானுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீதிகேடு செய்யக்கூடாது. அந்த சாபமும் வீட்டில் இருக்கும். அநியாயத்துடைய சம்பாத்தியம் வீட்டில் சாபமாய் மாறும். நீங்க நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யோ சொல்லுகிறார் சகேவு, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனியா திரும்ப கொடுக்கிறேன். அப்பதான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ அநியாயமான சம்பாத்தியம் உங்க வீட்டில் இருந்தா ரட்சிப்பு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஓனரை மறைக்கலாம், ஓனரை ஏமாத்தலாம். பரலோகத்தில் ஒரு சிசிடி கேமரா இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு கண்ணு இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படுறோம், வசனத்துக்கு பயப்படுறோம். ஆனா கிரியையில ராஜாவுக்கு நீதிகேடு செய்யல. அல்லேலூயா. அதனாலதான் தேவதூதன் இறங்கி வந்தான். அதனால்தான் தேவதூதன் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தா. அதனால்தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தானியேலை கொண்டு போய் நிறுத்தினா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. நம்ம உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. டேனியல் உங்களுக்கு தெரியல, பாட்டு ஆறாம் நடத்துவார். அவர் தான் திறமை ஆஸ்பத்திரியில் சூப்பர்வைசர். எல்லா டாக்டருங்களுக்கு தம்பி மரங்கள் அடுத்த ஸ்தானத்தில் அவர் தான் இருக்கார். அவர் சுருட்டுனுன்னா ஒரு மாதம் 50,000 மேலே அடிக்கலாம், 50,000 மேலே அடிக்கலாம். இரும்புல, மெடிசனில் எல்லாத்துலேயும் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் வாங்குகிற சம்பளம் 22,000 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதுவரை ₹1 கூட அவர் எடுத்ததே இல்லை. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, அநியாயமான சம்பாத்தியம் நம்ம வீட்டில் வந்து ஆஸ்பத்திரிக்காக போய் தட்டுறதை விட கொஞ்சம் சம்பாத்தியம் வந்தால் போதும். அதில் ஜீவனோடு சந்தோஷமாடு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, தேவச்சனமே, அப்போ ராஜாவுக்கு நீதிகேடு செய்யல. நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த பழைய வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல நான் முதலாளிக்கு நீதிகேடு செய்ய மாட்டேன். இவன் இயேசுக்கு நீதிகேடு செய்தவன் தான் யூதாஸ். வாழ்க்கை அழிந்து போனது. கொஞ்சம் வருமானம் வந்தாலும் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 23வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். ராஜா என்ன பண்ணா? நான் சென்னையில் வேலைக்கு போயிருந்தேன் அமைச்சர்கிட்ட. டிஎம்கே அமைச்சர் விஎஸ் பாபு, புரசை பாபுன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவே பயப்படுவாங்க அவரை பார்த்து. சேர்த்து விட்டவன் என்கிட்ட ஒரு ஐடியா சொல்லலையா, நான் மாட்டு போனேன். இந்த பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் ஆள் எடுக்க எப்படி தெரியுமா எடுப்பாங்க? ஒரு கெட்டு பணத்தை காரில் போட்டாங்க. 10,000 ரூபா. 2006 உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். 2002 2006 தான். 10,000 கெட்டு போட்ட உடனே நம்மளே பஞ்ச பிரதேசியெல்லாம் போயிருக்கோம். 10,000 பார்த்துருக்கோமா? பார்த்த உடனே கெட்டு கிடக்குது காரில். எடுத்தேன். நல்ல வேலை அன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசினாலும் தப்பிக்கிட்டேன். உடனே எனக்கு சொல்லுது, ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தான் வேலைக்கு சேர்ந்துருக்க, செக் பண்ண கூட இருக்கலான்னு சொல்லி விட்ட படுபாவி போய் அப்படி சொல்லலை. ஆனால் நான் யாரெல்லாம் கொண்டு போனால் அப்படி தான் செக் பண்ணுறாங்க. அந்த 10,000 ரூபா கெட்ட காரில் போட்ட உடனே நம்ம எடுக்கிறோமா எடுக்கலையான்னு செக் பண்ணுறதுக்காக வைத்திருந்தாங்க. நான் கொண்டு போய் கொடுத்த பிறகு என் மேலே ஒரு பெரிய திருப்தி. இங்கே என்ன சொல்கிறது? ராஜாவுக்கு சந்தோஷம். ஐயா ப்ரொமோஷன் அவருக்கு கூடயே நான் வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. உங்கள் வயசுல நான் இடம் வாங்கினேன் சென்னையில், சம்பாதித்தேன், உழைத்தேன், ஓடுனேன். ஆமீன், சோத்துறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அன்னைக்கு என் கைகள் சுத்தமாக இருக்கிறது. நீ வேறு நீதிகேடு செய்யாத கையாக இருக்கிறது. அந்த உண்மையை கர்த்தர் பார்க்குறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். யூதாசை போல பண ஆசை பிடித்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்கு வருகிற வருமானங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து, குடும்பமாய் சந்தோஷமாய் வாழும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். 23வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். தானியேல் விசுவாசித்தானா? வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தானியேலை தூக்கியாச்சுங்க. தானியேலை தூக்கியாச்சு. உங்க வாழ்க்கை 2025 கர்த்தர் தூக்கி விட போறாரு. விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விட போறாரு. நோயோட இருக்கிறவனை தூக்கி விட போறாரு. தரித்திரத்தில் இருக்கிறவனை தூக்கி விட போறாரு. வறுமையில் இருக்கிறவனை தூக்கி விட போறாரு. வீடு கட்டாதவங்க வீடு கட்ட போறீங்க. கார் இல்லாதவங்க கார் வாங்க போறீங்க. வஸ்துக்களை வாங்க போறீங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை தூக்கி விட போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தானியேல் எங்கேயுமே விழுந்து போகல. இப்ப தூக்கி விட்டுட்டு சொல்றாரு, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். அவன் எப்படி இருந்தா? அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்ன கைவிட மாட்டா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. அதாவது என்னன்னா, தானியேலுக்கு தெரியும் கர்த்தர் என்ன கைவிட மாட்டா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பா. நான் ஜெபிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பா. இந்த கொள்ளை வியாதிக்கு கர்த்தர் நம்மளை தப்புவித்தாரா இல்லையா? இந்த உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா வியாதியின் மத்தியில தேவன் உங்களையும் என்னையும் தப்புவித்தவர். இந்த 2025 உங்களையும் என்னையும் தப்புவிப்பார். பயப்படாத, தைரியமா இரு. வெளிநாட்டு வாசல் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணங்கள் நடக்கும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். உடைய அங்கலாய்ப்புகள் மாறும். ஒரு கூட்டம் தானியேலை பரியாசம் பண்ணுது. ஜெயிச்சிட்டேன், சிங்கத்துல போட்டுட்டேன். விடிய காலம் வந்து பார்க்கிறாரியா ராஜா. இயேசு அறியாதவையா? அவன் சொல்றான், தானியேலை நீ ஆராதிக்கிற தேவன் யார்? உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் சொல்லுங்க, கவலைப்படாத, தைரியத்தை விட்டுங்க. செத்த கிரியைகள் ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது. உன்னை சும்மா ஜூ காட்டி பார்க்கறது, சும்மா உன்னை நடுக்க வச்சு பார்க்கறது, சும்மா உன்னை பயத்தை மூத்தி பார்க்கறது. சொல்லுங்க, ஆமீன். ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓட போகிறா. நீ ஆமீன் நீதிமான் ஒரு தரம் விழுந்தாலும் 7 முறை எழும்ப போகிறீங்க. ஆமீன். பயப்படாம தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் தேவன் மேல எப்படி இருந்தானா? விசுவாசமா இருந்தானா. 24வது வசனம் சொல்லுது, வாசிங்க. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். யாரை கொண்டு வர சொன்னாரு? குற்றஞ்சாட்டினவர்கள். நீங்க தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணி பாருங்க. நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சு பாருங்க. நீங்க தேவ சமூகத்துல நீதிகேடு இல்ல செய்யாம குற்றமற்றவனா வாழ்ந்து பாருங்க. நீங்க தேவ சமூகத்துல உங்க முதலாளிக்கு நீதிகேடு செய்யாம இருந்து பாருங்க. இப்ப இவங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் கையெழுத்து போட்டார்களோ அவங்களை எல்லாம் ராஜா சொல்றாரு, நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்ற அந்த நாய்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வா. அந்த குற்றம் கண்டுபிடிச்ச நாய்களெல்லாம் கூட்டிட்டு வா. ஆமாம், தானியேலுக்கு எதிராக கையெழுத்து போட்ட அந்த நாய்களெல்லாம் கூட்டிட்டு வா.
இப்ப என்ன சொல்றாருன்னா, சிறியோர் முதல் குடும்பம், ஒருவன் பண்ண தப்பு வாதிக்கிறது எப்படி? மனைவிகள், குமாரர்கள் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் சிங்கங்களின் அடியில் சேரும், அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. அப்ப நான் நினைக்கிறேன் கொலை பசில் அங்க கெபின்றது வந்து அது வித்தியாசமா இருக்கு. அதோடைய வீடியோ போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. அந்த கெபியில அப்படி போட்ட உடனே நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தா, முதல்ல இப்படி சிக்கனை போட்டோன்னே அப்படி எகிரி நாய்க்குட்டி பிஸ்கட் பிடிக்கிறது அப்படின்னா அவ்வளோ பசியில் இருந்திருக்கு. ஏன் தானியில் கடிக்கல, இவங்களை கடிச்சது? எனக்கு தெரிஞ்சு சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். தானியல் ஜெபம் பண்ணியிருப்பார், உனக்கு தீனி ரெடியாக இருக்கு, ஆயத்தமாரு. அல்லேலூயா. எல்லாரையும் கூண்டோட தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணியாச்சு? சிங்கங்கள் எலும்புகளை முறித்து போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் வாக்குத்தத்தம் நம் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் ஏசாயா 54ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். தானியேலுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காம போனது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த கோலியாத்தின் ஆயுதங்கள் வாய்க்கவில்லை. மொர்தெகாய்க்கு எதிராக இருந்த ஆமானின் ஆயுதங்கள் வாய்க்கவில்லை. உன்னையும் கர்த்தர் உன் ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவை தேவன் கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தா. யோனாவை மீனின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தா. இந்த வருடத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2025 சில பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாப்போம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தானியேல் வேதம் வாசித்தாராம். அதையும் ஒன்று பார்த்து உபவாசம் இருந்தார். 2 காரியத்தை பார்த்து ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க வரணும். நீதிகேடு செய்ய மாட்டேன், ஆராதிப்பேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவேன், ஜெபிப்பேன், குடும்ப ஜெபம் பண்ணுவேன், ஆமென் சோத்திரம், விசுவாசிப்பேன். இந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே வரணும். வேதம் வாசித்தாராம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாத்தீங்களா? புஸ்தகங்களால் படிச்சனால தான் அறிஞ்சான். இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. உங்க செல்போன்ல எல்லாம் பைபிள் இருக்கா? சொல்லுங்க. புது வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நியாயத்தீர்ப்பு நாட்களின் தெய்வம் கணக்கு கேட்பார். என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எப்ராஹிமுக்கு எழுதி கொடுத்தார். அவர்கள் அந்நிய காரியம் நினைச்சாங்க. இது கவிதாமாக்கு பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? உங்களுக்கு பைபிள் இருக்கா? இருக்கா? இல்லை, அப்படிதானே? ஒரு பைபிள் எடுக்கல. பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. தானியேல் வேதத்தை, சத்தியத்தை அறிவீர்கள். விசுவாசம்லாம் எங்க இருக்கு? பைபிளுக்குள்ள தான் இருக்கு. ஜபம் எப்படி பண்றது எங்க இருக்கு? பைபிளுக்குள்ள தான் இருக்கு. பரிசுத்தமா வாழ்றது எங்க இருக்கு? பைபிளுக்குள்ள தான் இருக்கு. பாட புஸ்தகத்தை பிள்ளைங்க படிக்கலாம், எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பைபிள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. வாங்கம்மா, எல்லாம் உற்சாகத்தோடு இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். பிரைஸ். எல்லாம் கைகளை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம். அவங்க ஒரு ஆர்சி பேக்ரவுண்டு, எப்படி பாடுவாங்க தெரியுமா? ஆனால் நிறைய பெந்தேகோஸ் அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கலாம். அவங்க வீடு கட்டப்படணும். ஆமென். தொடர்ந்து தேவன் இந்த நாளிலும் கூட தானியேல் வேதம் வாசித்தாராம். வேதம் எதுக்கு வாசிக்கணும் தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. வேதம் எதுக்கு வாசிக்கணும்? ஃபர்ஸ்ட் வேதம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க வாசிப்பீங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. லிசன், கவனிங்க. இது யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத பகுதி. ஃபர்ஸ்ட் அதை நினைவுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். 2வது, தேவனுடைய மனுஷன் தேர்னவனாகவும். இந்த வேத புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு எதுக்கு தேரணும்னு விருப்பம் இருக்கா? தேரணும்னு விருப்பம் இருக்கா? பரீட்சையில் தேரணும், தேர்வில் தேரணும், பைபிள் படிக்கணும். என்ன? மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் எந்த நற்கிரிகளை நீங்கள் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும். அது எதுக்கு கொடுத்திருக்கு இந்த பைபிள்? உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், உங்களை அப்படியே சீர்திருத்துவதற்கும், நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அதுக்கு தான் இந்த பைபிள் இருக்கு.
நீங்கள் தேறினோனா மாறணும் விரும்புனா இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. இது இல்லாமல் எப்படி ஜெபிக்கணும், எப்படி பாடணும். கடைசி நாட்களில் எனக்கு வாட்ஸ்அப்பை ஆக்ட் பண்ணி பேர், என் பேர், என் நம்பரு, என் வாட்ஸ்அப்பு ப்ரொஃபைல் போட்டால் என் ஃபோட்டோ, என் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு உரியவங்க. அவன் என்ன போலவே எல்லார்ட்டையும் காசு கேட்டிருக்கான். இன்னைக்கு அந்தி கிறிஸ்து யாருடைய வேடத்தில் வரா? கிறிஸ்துவுடைய வேடத்தில் வரா. உங்களுக்கு பார்த்தா எது கிறிஸ்து எது அந்தி கிறிஸ்துனே டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் வாய்ப்பாடு தெரியாமல் கணக்கு போட முடியாது. இதுதான் கண்டுபிடிக்கணும். இது படித்தா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு. உலகத்தில் இதை வச்சு சினிமா எடுக்கிறான், இதை எடுத்து ஹாலிவுட் படம் எடுக்கிறான், இதை எடுத்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான். ஆனால் நமக்கு படிக்க நேரம் இல்லை. நண்டு கொளுத்து அறையில் கிடக்காதான். சீரியல் பார்க்க நேரம் இருக்கா? அது இருக்கு. வா 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 அது இருக்கு. சினிமா பார்க்க நேரம் இருக்கா? குடும்பமா உட்காந்து குத்துச்சண்டை பார்க்க நேரம் இருக்கா? வீடியோ கேம் விளையாட நேரம் இருக்கா? பைபிள் படிக்க தீர்மானம் பண்ணிங்க. புது வருஷத்தில் பைபிள் படிப்பேன், வேதம் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆராதனைக்கு வருவேன், அபிஷேகம் பெறுவேன். புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணீங்க. கடைசியாக 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை. என்ன தீர்மானம் பண்ணாரு? உபவாசம் பண்ணி. வேதம் வாசிப்பேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. 5 அதிகாரம் வச்சு வாசிங்க. 5 அதிகாரம் வச்சு வாசிங்க. ஜார்ஜ் முல்லர் முழங்கால் படிக்கிட்டு 350 தடவை பைபிளை படிச்சு முடிச்சார். முழங்கால் படிக்கிட்டு 350. நம்ம சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை, பைபிள் எடுக்காம பிரசங்கம் பண்ணணும். நிறைய ஊழியக்காரங்க பண்றாங்க. கிருபை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, 350 தடவை படிச்சிருக்காரு. ஈரோட்டில் கிருபாரம் பாஸ்டர். அவர்கிட்ட ஒரு வசனம் கேளுங்க, எங்க இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவார். சில நேரங்களில் சில வசனங்கள் நம்ம தேடலாம் கிடைக்காது. ஐயா இந்த இப்படி ஒரு சம்பவம் வருது, உடனே சொல்லுவார். ஏன் தெரியுமா? அதில் ஊறணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வரணும். லவ், அஃபெக்ஷன் அது மேலே வரணும். அது மேலே ஒரு பிரியம் வரணும். பிள்ளைங்கள்ட்ட ஒரு தீர்மானம் பெற்றோர் சொல்லணும். படிக்கும்போது 2 வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போடா. நல்ல மைண்டு புத்தி வேலை செய்யும். பைபிளை வாசிங்க, அதை நேசிங்க, அதை கடைபிடிங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை உங்க வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டால் துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஆகவே வசனத்துக்கு படிப்பேன், வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கடைசியாக தானியேல் உபவாசம் இருந்தார். உபவாசம் எதுக்கு தெரியுமா? உபவாசம் எதுக்கு தெரியுமா? மணவாளன் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்களுக்கு உபவாசம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு பைபிளில். அப்போ எதுக்கு உபவாசம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்போம். அதுக்கு தான் உபவாசம். சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் உபவாசம் இருக்கக்கூடாது, வேஸ்ட் அது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மார்க்கில் சொல்கிறாரு, இவர்கள் ஓய்வு நாளிலே பயிர்களை கொய்து சாப்பிட்றாங்களே, இவங்க உபவாசம் இருக்கு இல்லையே. யோவானுடைய சீசர்கள் இருக்காங்க, உங்கள் அப்போ சொல்கிறார், மணவாளன் இருக்கும் வரை அவங்க உபவாசம் தேவையில்லை, மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் போது உபவாசம் தேவை. மத்தேயு கடைசி அதிகாரம் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு இருந்து சகல நாட்கள் அவங்க கூட நம்ம கூட தான் இருக்கிறாரு. அது உபவாசம் இருந்தால் உபவாசம் தேவையில்லை, உங்கள் கூட இல்லைன்னா உபவாசம் இருங்க. அந்த உபவாசம் தான் உங்களை நெருக்கும். அந்த உபவாசம் தான் உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவருக்குள்ளே உங்களை பரிசுத்தப்படுத்தும். நீங்கள்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டீங்களா? இப்போ நினைவு பட்டணத்தார் எதுக்கு உபவாசம் இருந்தாங்க? அவங்க அக்கிரமம் செய்து ஆண்டவர் அங்கேருந்து இலகிட்டார். அப்போ உங்களுக்குள்ள பாவக்கிரிகள் சில இருக்கா, சில அநியாய கிரிகள் இருக்குன்னா உபவாசம் இருந்து இந்த 7 நாள் கூட்டத்தில் ஆண்டவரோட மறுபடியும் நெருங்குங்க. அதுக்கு தான் அந்த உபவாசம். சரியா? அப்போ தானியேல் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டு. யாவரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நிற்போமா? எழுமின்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே அல்ல போ நல்லா கண்ணை முடிச்சோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்துங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேல் தனக்கு போராட்டம் வந்த நிலையில் ஜெபிச்சான் 3 பேரை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஜெபத்தை விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய சபையில வந்து ஜெபிக்கிற உபவாச ஜெபத்தை விட மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீதிகேடு செய்ய மாட்டேன், சாட்சியா வாழ்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் வேதத்தை வாசிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்துல வல்லவனா மாறுவேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. என் துக்கம் சன் போல நான் போராடுவே. எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. சொல்லுங்க பாப்போம். யாக்கோபை போல நான் போராடுவே. எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். புதிய வருஷத்துல ஒரு தீர்மானத்தோடு யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். தானியேல் போல அனுதினமோ துதித்து நான் ஜெபித்திடுவேன். தானியேல் போல அனுதினமோ துதித்து நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுமர வந்தாலோ இயேசு நாமத்தால முறியடிப்பே. யாக்கோபை போல நான் போராடுவே. எலியாவை போல நான் ஜெபித்தே. நல்ல கைகளை தட்டி, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தோடு விடுதலையோடு விடமாட்டேன். பழைய வருஷத்து போல இல்ல. பரிசுத்தத்தை விட மாட்டேன், விசுவாசத்தை விட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன், ஆணிக்க விட மாட்டேன். அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. கூப்பிடுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற இயேசுவே இறங்கி வாருமையா. சொல்லுங்க பாப்போ. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன். யாக்கோபை போல நான் ஜெயம். இந்த புதிய வருஷத்துல குடும்பத்துல ஒரு ஜெயம், தொழில ஒரு ஜெயம், ஊழியத்துல ஒரு ஜெயம். ஆமென். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, தானியேலை நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கிற தெய்வமாயிருக்கிறா. இன்றைக்கு இந்த ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே தேவனை ஆராதிக்கிற வந்திருக்க பிள்ளையே, ஆமென். சில சிறை இருப்புகள் இந்த ஆராதனை வேளையில மாறுகிறது. சில பிற சிறை இருப்புகள் ஆமென் தேவ சமூகத்தில் நீ ஆராதிக்கும் போது ஆமென் உனக்கு விரோதமாய் எழும்புகிற குற்றப்படுத்துகிற நாவுகளை என் இயேசு உனக்காக யுத்தம் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. விடமாட்டேன். பரிசுத்தத்தை விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீதிகேடு செய்ய மாட்டேன். ஆமென். சொந்த பிரதிஷ்டையை விட மாட்டேன். ஆமென். விசுவாசத்தை விட மாட்டேன். ஆமென். கனிகளை விட மாட்டேன். ஜெபத்தை விட மாட்டேன். ஆராதனையை விட மாட்டேன். கர்த்தருடைய பந்தியை விட மாட்டேன். ஆத்தும ஆதாயத்தை விட மாட்டேன். அது என்னோடு பிறந்தது. எஸ் ரைட் நவ. ஆமென்.
மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமான அருமையான இந்த உயிர் தெழுந்த இந்த பகல் வேளையிலும் கூட தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பெர்சியாவுடைய காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த 2 ஜாம்பவன்கள் மத்தியில் இவன் காரியம் எப்படி ஜெயமாய் மாறினது? அவன் தீர்மானம். என்ன தீர்மானம்? ஜெபத்தை விட மாட்டேன், பரிசுத்தத்தை விட மாட்டேன், சாட்சியை விட மாட்டேன், விசுவாசத்தை விட மாட்டேன், உபவாசத்தை விட மாட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தீர்மானம் தான் சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைத்தது. அந்த தீர்மானம் தான் ஆமென் தரிவு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நேரலையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, இங்கே சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு புதிய வருடத்திலே தீர்மானத்தோடு குறை சொல்லுகிற ஆவிகள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள், ஆமென் இச்சையின் ஆவிகள், ஆண்டவரே கடன் பிரச்சனையின் ஆவிகள், ஆமென் ஸ்தோத்திர வியாதியின் அவரங்கள், பிசாசின் கிரியைகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகட்டும். நீதிகேடு செய்யாமல் வாழ கிருபை செய்யும். ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதி. இன்றைக்கு நடைபெறுகிற ஆண்டவரே விருந்து உபசரணங்கள், பிள்ளைகளுடைய பயிற்சி எல்லாவற்றிலும் கற்றுக்கொள்ள தொடர்ந்து ஆசீர்வதி. பலப்படுத்து. இசைகரி வாசித்த பிள்ளைகள், பாடல் ஆராதனை நடத்தின தம்முடைய பிள்ளைகள், சபையின் பொறுப்பாளர்கள், யாத்திரைப்பட்டு ஊருக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாவலித்தார். ஆங்காங்கே படுக்கையில் இருக்கிற அலுவலக சோதனம் ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளுடைய கரத்திலே தரும். திருமண தடைகளையும் மாற்றும், புத்திர சந்தான தடைகளையும் மாற்றும். புதிய வருடத்திலே நீ ஆண்டவரே எல்லா வாசல்களையும் திறந்து எங்கள் பிள்ளைகளை சுத்திகரித்து புது வருடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். யோசுவா 2:4 இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த பரிசுத்தப்படுத்தி புதிய வருடத்துக்குள் ஒரு அற்புதத்தை இந்த ஊழியமும் ஊழியர்களும் விசுவாசிகளும் பார்க்கத்தக்க எங்களை சுத்திகரித்து பண்படுத்தி பயன்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி முகங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை. சத்தம் வரல. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதம் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழி நடத்தலும் விசேஷமாக இன்றைக்கு ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தானியேலுடைய தீர்மானம் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவாராக. வராத பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம், பொறுப்பாளர்களை நினைக்கிறோம். அப்படி அதிகாரம் உள்ள கரத்திலே தருவோம். இந்த மாதத்தில் அநேக நிகழ்ச்சிகள் இருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளிலும் கர்த்தர் கூட அடியானுடைய யாத்திரையிலும் கர்த்தர் கூட யாத்திரைப்பட்டு ஊருக்கு வருகிற பிள்ளைகளோடு கூட. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தா என்னை, தூக்கி எடுத்தா இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு ஓ சபலதன தூவை நேசிக்கிறே, என் மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவே. எல்லாரும் சந்தோஷத்தோடு ஒரு 3 லட்சம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்து சாப்பிட்டு சமாதானத்தோடு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.